நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை சோளம் வச்சு ஒரு வித்தியாசமான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சோளத்தில் வந்து அதிகமான மெடிசினல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி ஒரு மில்லட்டை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து உணவில் சேர்த்துட்டே இருக்கலாம். டெய்லி இட்லி தோசை அப்படின்றது போர் அடிக்காமல் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, வித்தியாசமான ப்ரெசன்டேஷன் இருக்கணும், வித்தியாசமான கலரில் கொடுக்கும்போது சட்னி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி, சைட் டிஷ், டொமேட்டோ கெச்சப்பு அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலுமே அதை அவங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. அது கூடவே வந்து அவங்களுக்கு அந்தந்த பொருளுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களாவே அதை விரும்பி வந்து சாப்பிட்றதுக்கும் அது உபயோகமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட ப்ரெசன்டேஷன் மோடும் வந்து குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சோளம் இட்லி வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈவினிங் டின்னருக்கு வேணாலும் டின்னர்லேயும் நம்ம சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வந்து இட்லியும் அந்த மாதிரி டிவி டைமுக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு வயிறுக்கு நல்லா கேட்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு 2 இட்லி சாப்பிட்டாவே குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சோளம், இது சின்ன சோளம், வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம சோளத்துலேயே வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஆரஞ்சு கலரில் பெருசாக இருக்குது மக்காச்சோளம், இது வந்து சின்ன சோளம், குறுஞ்சோளம். இந்த சோளத்தில் வந்து வெள்ளை சோளத்தில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி ஒரு இட்லி, தோசை, பணியாரம் எது வேணாலும் பண்ணலாம். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன், வெள்ளை சோளம். இது கிட்ட 200 கிராம். இது 200 கிராம் இதை எடுக்கும் போது ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை அரிசி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பச்சை அரிசி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு. 1 கப்பு சோள பணியாரம் எடுத்திங்கன்னா அரை கப்பு இட்லி அரிசியும் 1/4 கப்பு வந்து உளுத்தம்பருப்பும் 1/4 கப்பு பச்சை அரிசியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இதில் எடுத்து ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். எல்லாத்தையும் ஒரு 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்தது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்சியிலே போட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இதை கரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா அதுலேயே அந்த தண்ணிக்கு சரியாக போயிடும். அதனால் இப்போ இந்த அளவுக்கு திக்காக எடுத்தோன்னா மிக்ஸி நம்ம கரைச்சி விடும் போது அந்த தண்ணியிலே கொஞ்சம் கரைஞ்சிரும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. நம்ம இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம காலையில் பணியாரம் சுட போகிறோம், தோசை சுட போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இதை நல்லா வந்து 12 மணி நேரம் கிட்டத்தட்ட புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சுட்டு செய்யும் போது நல்ல டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நமக்கு இது. இப்போ நம்ம காலையில் வேணும்னா நைட்டு நம்ம இதை புளிக்க வச்சிடலாம். சாயங்காலமாக அரைச்சிட்டு நைட்டு புளிக்க வச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் ஈவினிங்கை செய்ய போகிறீங்கன்னா காலையிலே வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வந்து நம்ம இதை மாவை ஆட்டிட்டு நைட்டே ஊற வச்சு மாவை ஆட்டிட்டு புளிக்க வச்சிட்டோன்னா நமக்கு ஈவினிங்க்கு ரெடி ஆகிடும் இந்த மாவு. நம்மளோட சோள மாவும் புளிச்சு எடுத்தாச்சு. நல்லா கலரி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப இட்லிக்கு திக்காக இல்லாமல் தோசைக்கு மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாவு. இப்போ இதில் வந்து நான் இட்லியை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்றதுக்காக இட்லியை வந்து கிண இட்லி, தட்டு இட்லி, அந்த மாதிரி கப் இட்லி பண்ணுற மாதிரி கிளாஸில் தான் நான் இன்றைக்கி இட்லி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தாளிச்சி கொட்டுறதுக்கு கொஞ்சம் பொருள் எடுத்திருக்கேன். அந்த பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி பொடிசாக எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ கடிப்படாத அளவுக்கு கொஞ்சம் மெலிசாக எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா கொஞ்சம் பொடிசாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பூ வந்து 1 கப் அளவுக்கு, கேரட்டும் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய துருவலை திருவியிருக்கேன். அப்போ குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும் இந்த இட்லியே. ஸோ அப்போ அவங்களுக்கு ஈஸியாக நம்ம சாப்பிட வைக்க முடியும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கு, நைட்டு டின்னருக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை. ஸோ இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு.
குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா வறுபடட்டும். பருப்பு வதங்கிட்டே இருக்குது. கூடவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம இதிலே ஆட் பண்ணி விட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை வந்து அப்படியே இது ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அது கேரட்டோட தன்மை நல்லாயிருக்கும். அதே போல் துருவன தேங்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸோ கப்போ எதுலையாவது எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையோ அதில் வந்து இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவி விட்டுடுங்க ஃபுல்லாக. குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம இட்லி தட்டிலேயே வேறு ஷேப்பில் பண்ணி தரும்போது அவங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஒரு ஐட்டம் ஒன்று செய்யும் போது அவங்களுக்கு அந்த ஞாபகமும் இருக்கும். இந்த இட்லி இந்த மாதிரி ஷேப்பில் சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது, அன்றைக்கி அது மாதிரி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இது கப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கத்தோரி கப் மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா அந்த கப்லேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸஸ் இருந்தால் அதுலேயும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் மட்டும் நல்லா தடவி வச்சுக்கோங்க உள்ளே. வெங்காயம் நல்லா பிங்கிஷ் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா தாளிச்சாச்சு. இது போதும். நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட ரெகுலர் மாவில் இதை ஆட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் இட்லியில் ஊற்றுற மாதிரியும் இருக்கலாம். நல்லாயிருக்கும். அதனால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரினா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதில் இந்த கிளாஸில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் திக்குப்படும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை மாற்றத்துக்காக கொஞ்சம் தண்ணி லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுருக்க ஒரு இதுலேயும் வந்து ஃபுல்லாக மேலே வர வரைக்கும் விட வேண்டாம். இந்த மாதிரி முக்கால் கப் அளவுக்கு விட்டால் போதும். ஸோ ஒரு கரண்டி கூட ஒரு ஸ்பூன் பிடிக்குது, அவ்வளோதான் இது. இப்போ நம்ம இட்லி பானையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பேனோ ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டு எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். இப்படி பேலன்ஸ் பண்ணி வைங்க, அப்போ அது விழாமல் இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம இதை மூடி எடுத்துடலாம். இப்போ இதை மூடிட்டு சிம்மில் வச்சு 12லேருந்து 15 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகட்டும். இது இப்போ இது 12 நிமிஷம் ஆகிடுச்சு. பிறகு நல்லா மேலே வந்து கிளாஸி டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இப்போ நல்லா இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஏதாவது எடுத்து வச்சு இப்படி குத்தி பார்ப்போம். பாருங்கள், உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு குறையட்டும். இப்போ இது நல்லா சூடாகின உடனே இப்படி ஒரு கத்தி எடுத்து இப்படி சைடில் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது ஒட்டி இல்லாமல் கரெக்டாக வரும். இது தட்டினீங்கனாவே பாருங்கள், அழகாக சூப்பராக வந்துடும் இட்லி. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பு, டேஸ்ட்டு, கலர் எல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் அதே சமயத்தில் நமக்கு மில்லட்டையும் வந்து குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூடு ஆறிச்சுன்னா அதுவாகவே தானாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு சூடாக இருக்கிறதுனால அதை நான் எடுத்து கட்டி போட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ அதுவாகவே வர ஆரம்பிச்சிச்சு சூடு ஆறின உடனே. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு உதிர்த்துட்டு உப்புமா மாதிரி உதிர்த்துட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் அது.
இப்போ நம்ம வித்தியாசமான சோளம் வச்சு எப்படி ஒரு கிளாஸ் இட்லி பண்ணலான்றதை பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிப்பியாக மாறிடும். அடிக்கடி குழந்தைங்க கேட்கக்கூடிய ஒரு ரெசிப்பியாகவும் மாறிடும். ப்ளஸ் ஒரு மில்லட் நமக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான மில்லட்டில் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் அட்ராக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அந்த அடைஞ்ச மாதிரி இருக்கும் அதில். ஸோ இப்போ இதுக்கு கார சட்னியும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா வெறுமே வெல்லம் வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா அவங்களுக்கு வந்து அழகாக வெல்லம் மாதிரி போட்டு அந்த டாப்பிங் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.